வெல்கம் டு சந்துரு மேத்ஸ். எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி எக்ஸாமுக்கான கிராஷ் கோர்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரீசனிங்கான பார்ட் 6. ஓகே, ஸோ இன்னும் 2 நாளுக்கு மட்டும் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நாளும் கம்மியான வீடியோஸ் வரும். அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 வீடியோ 3 வீடியோ கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா மிரர் இமேஜ். ஸோ மிரர் இமேஜ் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு ஈஸியான டாபிக் தான். இது என்னன்னு இப்போ பார்த்தாலே போதுமானது. இது வரைக்கும் உங்களுக்கு தெரியலாட்ட கூட பிரச்சனை இல்லை. இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே போதுமானது. உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக இதுல இருந்து வரும். 2 மார்க் வந்து கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஓகே, இதுலயுமே நம்ம வந்து 10 கொஸ்டின் பார்க்க போறோம். 10 கொஸ்டினுமே எஸ்எஸ்சி ஜிடியில் 2021 கேட்டிருந்த கொஸ்டின்ஸ் தான். கடைசியா 2 ஹோம்ஒர்க் கொஸ்டின் கொடுக்க போறேன். கண்டிப்பா எல்லாருமே வந்து ஈஸியா ஆன்சர் பண்ணிருவீங்க. ஓகே, ஸோ மிரர் இமேஜ் கொஸ்டின் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த PQ அப்படிங்கிறது தான் மிரர். ஓகே, அதாவது ஒரு கண்ணாடியை வச்சோம் அப்படின்னா இந்த லெட்டர் வந்து கண்ணாடியில எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். இப்ப கண்ணாடி எங்க வச்சிருக்காங்க? ஈக்கு பக்கத்துல வச்சிருக்காங்களா? அதாவது இந்த பக்கம் கண்ணாடிக்கு பக்கத்துல எந்த லெட்டர் இருக்குதோ அதே தான் இந்த பக்கமும் இருக்கும். ஓகே, அதே மாதிரி கண்ணாடியை விட்டு தூரத்துல எந்த லெட்டர் இருக்குதோ அதுதான் இங்கேயுமே வந்து தூரத்துல இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பார்த்தா இந்த இடத்துல ஈ வரும். ஓகே, ஸ்டார்டிங்ல ஈ வரணும், இது வராது. ஓகே, ஸ்டார்டிங்ல ஈ வரணும், இது வராது. அதே மாதிரி கடைசியில பி வரணும். ஓகே, இங்க பி தான் வந்திருக்கு, இங்க பி தான் வந்திருக்கு. ஓகே, இப்போ எதுல வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத பாருங்க. இங்க வந்து பாருங்க ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது, இங்கேயும் ஒரே மாதிரி இருக்குது, இங்கேயும் ஒரே மாதிரி இருக்குது. இங்க வந்து பாருங்க N வந்திருக்கு, இங்க R வந்திருக்கு. ஓகே, அதாவது 4வது லெட்டர். ஓகே, இங்க இருந்து பார்த்தோம்னா 1 2 3 4வது லெட்டர். 4வது லெட்டர் இங்க R. ஓகே, ஸோ R தான் வந்திருக்கணும், N வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இந்த டாபிக்கே ஈஸியான டாபிக் தான். அதுலேயே ரொம்ப ஈஸியா தான் எஸ்எஸ்சி ஜிடியில் கேட்கறாங்க. ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. மிரர் வந்து இங்க வச்சிருக்காங்க. ஓகே, ஏபி அப்படிங்கக்கூடிய இடத்துல வந்து மிரர் இருக்குது. அப்போ இந்த பக்கம் வந்து அதோட மிரர் இமேஜ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த இடத்துல சி இருக்குன்னா இங்கேயுமே சி வந்திருக்கும், இங்க பி இருக்குன்னா இங்கேயும் பி வந்திருக்கும், இங்க ஏ இருக்குன்னா இங்க ஏ வந்திருக்கும். ஓகே, சிபிஏ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, 4 ஆப்ஷனையும் பாருங்க. ஓகே, எது வித்தியாசமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பாருங்க. ஓகே, ஸோ எது வித்தியாசமா இருக்குதோ அதை வந்து கம்பேர் பண்ணி பாருங்க. இங்க வந்து பாருங்க சிபிஏ மூணுமே வந்து ஒரே மாதிரி இருக்கா? இதுல வந்து பாருங்க சி வந்து சியாவே இருக்குது. ஓகே, இதுல வந்து பாருங்க இப்படி இருக்குது. இப்ப மிரர் இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு லெட்டரா வந்து பாருங்க. இப்போ வந்து சி அப்படிங்கிறது தான் வந்து லெட்டர். ஓகே, இதோட மிரர் இமேஜ். ஓகே, மிரர் வந்து இப்ப வெர்டிகலா வச்சிருக்காங்களா, அதாவது செங்குத்தா வச்சிருக்காங்களா? அப்ப என்ன பண்ணுங்க, இதை வந்து செங்குத்தா 2ஆ பிரிங்க. 2ஆ பிரிச்சுட்டு என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி மறுபடியும் போட்டுக்கோங்க. இதுல ரைட் சைட்ல இருக்கிறது இங்க லெஃப்ட் சைட்ல போடுங்க, இங்க லெஃப்ட் சைட்ல இருக்கிறது இங்க ரைட் சைட்ல போடுங்க. இங்க ரைட் சைட்ல இந்த 2 கோடு மட்டும் தான் இருக்குது, அந்த 2 கோடு மட்டும் இங்க வந்திருக்கும். ஓகே, அதே மாதிரி இங்க லெஃப்ட் சைட்ல இப்படி இருக்குது, அது வந்து இந்த இடத்துல வந்திருக்கும். ஸோ இதுதான் அதோட மிரர் இமேஜா இருக்கும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு லெட்டருக்குமே பார்த்துக்கலாம். வெர்டிகலா மிரர் வச்சிருக்காங்கன்னா நீங்க ஒவ்வொரு லெட்டரையுமே இப்போ ஏ எடுத்துக்கிட்டீங்கன்னா அதை வந்து அதோட மிரர் இமேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கணும்னா இந்த மாதிரி நடுவில் பிரிச்சுக்கோங்க. ஓகே, சென்டர்ல பிரிச்சுக்கோங்க. அதே மாதிரி போட்டீங்கன்னா இப்போ இந்த மாதிரி ரைட் சைட்ல வந்திருக்கா, அப்போ அந்த மாதிரியே லெஃப்ட் சைட்ல போடுங்க. அதே மாதிரி இந்த மாதிரி லெஃப்ட் சைட்ல வந்திருக்கா, அந்த மாதிரி வந்து ரைட் சைட்ல போடுங்க. ஸோ ஏயோட மிரர் இமேஜும் ஏவா தான் இருக்கும். ஓகே, எம்முக்கு எம்மா தான் இருக்கும். ஓகே, ஆனா பிக்கு வேற மாதிரி வரும். இப்போ பி இப்படி இருக்குதுன்னா இது வந்து இப்படி பிரிச்சிங்க அப்படின்னா, இப்போ இதை வந்து நீங்க இப்படி பிரிச்சிங்கன்னா இங்க ரைட் சைட்ல இந்த மாதிரி வந்திருக்கா, ஸோ இங்க லெஃப்ட் சைட்ல வந்திருக்கும். ஓகே, அதே மாதிரி இங்க லெஃப்ட் சைட்ல இந்த ஒரு கோடும் கொஞ்சமாவும் கனெக்ட் ஆயிருக்கா, ஸோ அப்போ அந்த கோடை போட்டு கொஞ்சமா கனெக்ட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்கும். ஓகே, அப்போ பியோடைய மிரர் இமேஜ் வந்து இந்த மாதிரி வந்திருக்கும். ஓகே, இப்படி நீங்க எந்த லெட்டருக்குனாலும் பார்த்துக்கலாம். ஸோ அப்போ சிக்கு கண்டிப்பா எந்த மாதிரி வரும், உல்டாவா தான் வரும். ஓகே, இப்படி தான் வரும். ஓகே, இப்படி வரதான் கரெக்டா இருக்கும், இது வந்து கரெக்டா இருக்காது. ஓகே, இப்போ அடுத்தது அந்த 3 ஆப்ஷனையும் பாருங்க. PAPA வந்து கரெக்டா தான் இருக்குது. ஓகே, எல்லாமே சேமா இருக்குதுன்னா நீங்க வந்து அது எப்படி வரும்னு பார்க்கவே வேண்டாம். இங்க வந்து பாருங்க N. ஓகே, N வந்து அப்படியே வராது. இப்போ N வந்து நம்ம பிரிச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி பிரிச்சோம் அப்படின்னா இப்போ இங்க ரைட் சைட்ல இருக்கிறது இப்படி ஒரு லைன் இப்படி வந்திருக்கு. ஓகே, அப்போ இப்படி வந்து இப்படி வந்திருக்கும். அதே மாதிரி லெஃப்ட் சைட்ல இப்படி வந்து இப்படி வந்திருக்கா, ஸோ அப்போ இந்த மாதிரி போடுங்க. அப்போ N வந்து உல்டாவா வரும். ஓகே, என்னாவே வராது, இங்க என்னாவே வந்திருக்கு, இங்க என்னாவே வந்திருக்கு. அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ டைம்ல உங்களுக்கு எடுக்காது. வேகமா பண்ணீங்க அப்படின்னா 4 ஆப்ஷனையும் கம்பேர் பண்ணீங்கன்னா ஈஸியா ஆன்சர் பண்ணிடுவீங்க. இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இப்போ மிரர் பக்கத்துல எஸ் இருக்குதா, அதே மாதிரி இங்கேயுமே பக்கத்துல எஸ் தான் இருக்கணும், ஸ்டார்டிங்ல எஸ் தான் இருக்கணும், இ வந்து வராது. ஓகே, அப்போ இந்த 2 ஆப்ஷனை பாருங்க. அடுத்ததான் வந்து என்னது ஐ இருக்குது, அப்போ இங்கேயுமே ஐ தான் வந்திருக்கணும். ஸோ 2வது லெட்டர் ஐ வந்திருக்கணும், இங்க ஏ வந்திருக்கு. அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சரா இருக்கும், இது தப்பா இருக்கும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. மிரர் பக்கத்துல டி. ஓகே, அப்போ இங்கேயுமே வந்து டி தான் வந்திருக்கும். ஸோ டி இருக்குது, இது தப்பு, இது தப்பு. ஓகே, அடுத்தது வந்து பாருங்க இங்க ஓ வந்திருக்கு, அதை பார்க்க வேண்டாம். அடுத்தது இங்க 9, இங்க 4. ஓகே, 3வது வந்து என்னது, 3வது வந்து 9 தான். அப்போ இங்க 9 தான் வரணும். ஸோ 9 வந்தது தான் ஆன்சரா இருக்கும். ஓகே,
இவ்வளவுதான் டைம் எடுக்கும், இதுக்கு மேல எடுக்காது. ஒரு சில நேரம் வந்து நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த கொஸ்டின்ல மிரர் வந்து இதுல காட்டல, ஓகே. ஆனா கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க, செலக்ட் த கரெக்ட் மிரர் இமேஜ் ஆஃப் த கிவன் ஃபிகர் when the mirror is placed to its right side, ஓகே. அதான் இந்த ஃபிகருக்கு ரைட் சைடுல மிரரை பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா அதோட மிரர் இமேஜ் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க, ஓகே. இதுல மிரர் கொடுக்கல அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்க கூடாது. கண்டிப்பா கொஸ்டின்ல கொடுத்துருப்பாங்க ரைட் சைடு அப்படின்னு சொல்லி, ஓகே. ரைட் சைடுனா இதுக்கு ரைட் சைடு வந்து இதாக தானே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து மிரரை வச்சிருக்காங்க அப்படி மாதிரி அர்த்தம். இதோட மிரர் இமேஜ் கேட்டிருக்காங்க, ஓகே. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து இப்படி இருக்கிறது, இந்த ஷேப் வந்து இதே மாதிரி இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும், ஓகே. இந்த மாதிரி தான் ஃபார்ம் ஆகும். இது ஃபுல்லா வந்து ஷேடடா இருக்கும், ஓகே. இதை மட்டும் நீங்க ஃபர்ஸ்ட் பாருங்க. இப்போ இதுல வந்து பாருங்க, இது வந்து வெர்டிகலா வந்துருச்சு. இது இப்படி இருக்குது, செங்குத்தா வந்துருச்சு. இங்க கிடைமட்டமா இருக்குது. ஆனா கண்டிப்பா நீங்க கிடைமட்டமான ஒரு இமேஜை வந்து இந்த மாதிரி மிரர் வைக்கிறப்போ அந்த இமேஜுமே வந்து அதோட மிரர் இமேஜுமே வந்து பாத்தீங்கன்னா கிடைமட்டமா தான் இருக்கும். இந்த மாதிரி செங்குத்தா வராது, ஓகே. நீங்க இப்போ கண்ணாடியில போய் நிக்கீங்க, உங்களோட பிம்பம் வந்து நீங்க நிக்கிற மாதிரியே தானே இருக்கும். நீங்க தலையில அதாவது சைடுல படுத்திருக்கிற மாதிரி வராதுல்ல. நீங்க கண்ணாடி முன்னால நின்னீங்கன்னா நீங்க படுத்திருக்கிற மாதிரி அதுல தெரியாது, ஓகே. நிக்கிறப்போ நிக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா இதுல வந்து பாருங்க, படுத்திருக்கிறது நிக்கிற மாதிரி தெரியுது. அப்ப கண்டிப்பா அது வந்து தப்பா தானே இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம எலிமினேட் பண்ணியாச்சு. மற்ற மூணுமே கரெக்டா இருக்குது. அடுத்து இந்த லெட்டர் இருக்குது, ஓகே. லெட்டர் பார்த்தாலே நம்மளால வந்து ஈஸியா சொல்ல முடியும். இப்போ எஃப், ஓகே. இப்போ எஃப் வந்து நீங்க இப்படியே பிரிச்சு பாருங்க. இப்படியே பிரிச்சிங்கன்னா இது வந்து என்ன மாதிரி வந்திருக்கும், கண்டிப்பா இப்படி வந்திருக்கும், ஓகே. கண்டிப்பா வந்து இந்த மாதிரி தான் வந்திருக்கும், இப்படி தான் வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இதுல கரெக்டா இருக்குது, இதுல தப்பா இருக்குது. ஸோ இப்போ இதையும் வந்து எலிமினேட் பண்ணிருங்க. இப்போ அடுத்ததா வந்து பாருங்க, இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பாருங்க. அம்புக்குறி ரெண்டுலயுமே சேமா இருக்குது. இங்க வந்து ஷேடு இருக்குது, ஓகே. ஆனா இங்க ஷேடு இல்ல. ஷேடு இருக்கணுமா இருக்கக்கூடாதா? அது எது? இந்த இது வந்து எது? இந்த இது, ஓகே. அதாவது இங்க இருக்கிறது வந்து இங்க வந்திருக்கும். அப்ப இந்த இடத்துல வந்து ஷேடு இருக்கக்கூடாது. இதுல ஷேடு இருக்குது. அப்ப இது வந்து தப்பு. இதுதான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. இப்ப இதுல வந்து ஆர்டர் கரெக்டா தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் N, B, T, P அந்த மாதிரி தான் வந்திருக்கு, ஓகே. இப்ப N பாருங்க, 4 ஆப்ஷனையும் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் கம்பேர் பண்ணி பாருங்க. N வந்து கண்டிப்பா உல்டாவா மாறும், ஓகே. அதாவது கண்டிப்பா எண்ணாவே இருக்காது மிரர் இமேஜ்ல. இது வந்து எண்ணாவா இல்ல, ஓகே. எண்ணாவே இல்ல. ஆனா இது வந்து பாருங்க, இது எண்ணாவே இருக்குது. அப்ப இது வந்து கண்டிப்பா தப்பா இருக்கும், ஓகே. இது வந்து நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். மத்த 3 ஆப்ஷனும் சேமா தான் இருக்கு. அடுத்த பாருங்க, இங்க B அப்படியே இருக்குது. ஆனா B வந்து கண்டிப்பா சேஞ்ச் ஆகும். அப்ப இதையுமே எலிமினேட் பண்ணிருங்க. அடுத்த பாருங்க, T வந்து தலைகீழா போகுது, ஓகே. கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு வெர்டிகலா இருக்க இமேஜ் வந்து வெர்டிகலாவே தான் இருக்கும், தலைகீழா மாறாது, ஓகே. நீங்க கண்ணாடியில பாத்தீங்க அப்படின்னா நீங்க தலைகீழாலாம் தெரிய மாட்டீங்க. ஸோ அப்போ தலைகீழா வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப இதுவுமே வந்து தப்பா இருக்கும். இதுதான் கரெக்டான ஆன்சரா இருக்கும், ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப அடுத்த கொஸ்டின் பாருங்க. இதுலயுமே மிரர் எங்க இருக்குதுன்னு கொடுக்கல. ஆனா இங்க என்ன சொல்லிட்டாங்க, மிரர் இஸ் பிளேஸ்ட் அட் த ரைட் சைடுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ரைட் சைடுனா இதுதான், ஓகே. இந்த மாதிரி தான் மிரர் வந்து பிளேஸ் பண்ணிருக்காங்க. அப்போ மிரர் பக்கத்துல இங்க Q இருக்குது, இங்கேயுமே வந்து Q தான், Qல தான் வந்து ஸ்டார்ட் ஆகும், ஓகே. ஸோ இப்போ Q வந்து கண்டிப்பா உல்டாவாகும்ல. இப்ப இதை வந்து ரெண்டா பிரிச்சிங்க அப்படின்னா என்ன மாதிரி வரும், ரைட் சைடுல இப்படி இருக்குது, ஓகே. அதே மாதிரி லெஃப்ட் சைடுல வந்துடும், ஓகே. லெஃப்ட் சைடுல வந்து இந்த மாதிரி வந்திருக்கும். அதே மாதிரி இங்க லெஃப்ட் சைடுல எப்படி இருக்குது, இங்க ரைட் சைடுல எப்படி வந்திருக்கும். அப்போ Q வந்து இந்த மாதிரி வந்திருக்கும், ஓகே. இந்த மாதிரி வந்திருக்கு. இது தலைகீழா வந்துருச்சு. இதுல இந்த மாதிரி தான் வந்திருக்கு, இதுல இந்த மாதிரி தான் வந்திருக்கு, ஓகே. அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிட்டோமா. இப்போ F வந்து இந்த மாதிரி தான் வரும், இப்படி தான் வரும், தலைகீழா வராது. அப்போ இதை எலிமினேட் பண்ணிருங்க. Y வந்து ஒய்யாவே தான் இருக்கும், ஓகே. அதை நீங்க வந்து இந்த மாதிரி பிரிச்சு பாருங்க, ஒய்யாவே தான் இருக்கும், ஓகே. அதே மாதிரி 6 அப்படியே இருக்குது, 7மே அதே மாதிரி இருக்குது, 4மே அப்படியே இருக்குது, ஓகே. ஸோ 2 ஆப்ஷன் வந்து சேமா இருக்குது. இது ஒருவேளை டைப்பிங் மிஸ்டேக்கா இருக்கலாம், ஓகே. அவங்க வந்து இதுல மிஸ்டேக்கா கொடுத்துருக்கலாம். கண்டிப்பா இந்த மாதிரி 2 ஆப்ஷன் இருக்குன்னா நீங்க ஏதாச்சும் ஒன்று வந்து சூஸ் பண்ணிருங்க. எக்ஸாம்ல இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னால நான் இந்த கொஸ்டினையும் கொடுத்துருக்கேன், ஓகே. ஒரு சில நேரம் மிஸ்டேக்கா கொடுத்துருவாங்க. அப்படிங்களா நீங்க ஏதாச்சும் ஒன்று வந்து சூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து ஆன்சர் கரெக்டா தான் வரப்போகுது. ஒருவேளை அதை தப்புன்னு கொடுத்தாங்கன்னா நீங்க வந்து சேலஞ்ச் பண்ணிக்கலாம், ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம இதை ஏங்கிற ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம், இல்லைன்னா சி எதுனாலும் வந்து கரெக்ட்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ரெண்டுலேயுமே கொஞ்சம் கூட வித்தியாசம் இல்லைல்ல. எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியல, உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்க, ஓகே. ஸோ நான் வந்து சி அப்படிங்கிறத வந்து கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். இப்போ அடுத்ததா பாருங்க, இதுல மிரர் வந்து கீழே இருக்குது, ஓகே. இது வந்து வாட்டர் இமேஜ் கொஸ்டின், ஓகே. மிரர் இமேஜ்லயுமே வந்து கீழே மிரரை வச்சா அது வாட்டர் இமேஜ் மாதிரி தான், ஓகே. ஸோ வாட்டர் இமேஜ்னு வெறுமனே கேட்டாங்க அப்படின்னாலுமே நம்ம கீழே மிரர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். ஆனா அந்த மாதிரி இப்போலாம் கேட்கறது இல்லை. பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க, கீழே மிரர் இருக்குது அப்படின்னா அது வாட்டர் இமேஜ். வாட்டர் இமேஜ்னு வெறுமனே கேட்டாங்க, மிரர் எங்கன்னே சொல்லலை அப்படின்னா கீழே மிரர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சுக்கணும், ஓகே. இப்போ மிரர் இங்க இருக்குன்னா அதோட இமேஜ் வந்து இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும், ஓகே.
இப்போ இந்த இடத்துல பாருங்க அம்புக்குறி வந்து மிரருக்கு பக்கத்துல இருக்குது, அதே மாதிரி இங்கேயுமே பக்கத்துல இருக்கணும், இதே டைரக்ஷன்ல தான் இருக்கணும். இப்படிதான் வந்து அம்புக்குறி இருக்கணும். ஓகே, இந்த மாதிரி தான் வந்து அம்புக்குறி இருக்கணும். அந்த மாதிரி இருக்கான்னு பாருங்க. மிரர் பக்கத்துல ஓகே, மேல தான் இருக்கணும். இங்க மேல வந்து அம்புக்குறி இருக்குது, ஆனா இது உல்டாவா இருக்குது, ஆனா இந்த டைரக்ஷன்ல இருக்கணும். ஓகே, இந்த டைரக்ஷன்ல இருக்கணும். அப்ப இது வந்து தப்பு. இங்க மேல வந்து டாட்டே வந்துருச்சு. ஓகே, இது வந்து மிரர் விட்டு தள்ளி இருக்குதுன்னா இங்கேயுமே மிரர் விட்டு தள்ளி கீழே தான் வரும். அப்போ டாட் வந்து கீழே வந்திருக்கணும். இங்க அம்புக்குறி கரெக்டா இருக்குது, இங்கேயுமே வந்து பாருங்க அம்புக்குறி வந்து கீழே வந்துருச்சு. அப்போ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ரொம்ப ரொம்ப சிம்பிளானது, பாக்குறப்போ கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தோணி இருக்கும். ஏதாச்சும் ஒண்ணு மட்டும் டார்கெட் பண்ணுங்க, மொத்தத்தையும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஏதாச்சும் ஒரு பார்ட் இதை வச்சு நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல, இந்த டாட்டை பார்த்துருக்கலாம், இல்லைன்னா இந்த அம்புக்குறியை பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி பாருங்க, இந்த மேகம் மாதிரி இருக்கிறத ஃபுல்லா பாத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இங்க மிரர் பக்கத்துல வந்து ஏ இருக்குது, அப்ப இங்கேயுமே வந்து ஏ தான் வந்திருக்கும். ஓகே, ஸோ ஏல தான் ஸ்டார்ட் ஆகணும், இதை வந்து எலிமினேட் பண்ணிடலாம். அடுத்ததா ரெண்டாவது லெட்டர் ஐ, இங்கேயுமே வந்து ஐ தான் வரும். ஓகே, இங்க ஐ வந்திருக்கு, இங்க ஹச் வராது. ஓகே, அந்த ரெண்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணியாச்சு. அடுத்த ஆரை பாருங்க. ஆறு கண்டிப்பா மிரர் இமேஜ்ல சேஞ்ச் ஆகும். இந்த மாதிரி நீங்க இதை வந்து பிரிச்சு பாத்தீங்க அப்படின்னா ரைட் சைட்ல இப்படி இருக்கிறது வந்து லெஃப்ட் சைட்ல இப்படி வரும். ஓகே, அதே மாதிரி லெஃப்ட் சைட்ல இப்படி இருக்கிறது வந்து ரைட் சைட்ல வரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஓகே, அப்ப கண்டிப்பா ஆர் வந்து உல்டாவாகும், ஆறாவே இருக்காது. ஓகே, அப்ப இதுதான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. இந்த மாதிரியும் கேட்கலாம். ஓகே, இது வந்து எஸ்எஸ்ஜிடில கேட்கல, நான் வந்து எக்ஸ்ட்ரா இந்த மாதிரிலாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். இப்போ இதுல மிரர் வந்து லெஃப்ட் சைட்ல இருக்குது. ஓகே, நார்மலாவே எஸ்எஸ்சில ரைட் சைட்ல இருக்கிற மாதிரி தான் கொடுப்பாங்க, ஒரு சில நேரம் கீழே இருக்கிற மாதிரி கொடுப்பாங்க. எப்படி கேட்டாலும் சேம் கான்செப்ட் தான், அப்படின்னால நீங்க வந்து ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். இப்போ இதுல வந்து லெஃப்ட் சைட்ல மிரர் இருக்குது. ஓகே, இப்போ இந்த பக்கம் மிரர் பக்கத்துல இருக்கதான் இந்த பக்கம் வரப்போகுது. அப்போ இந்த குட்டி டப்பா வந்து மிரர் பக்கத்துல இந்த சைடு வரப்போகுது. ஓகே, ஸ்டார்டிங்ல அதான் இருக்க போகுது, அதாவது இந்த பக்கம் இருக்க போகுது. இது கரெக்டா இருக்குது, இங்க வந்து இல்ல. ஓகே, அப்ப இது தப்பு. இது கரெக்டா இருக்குது, இது கரெக்டா இருக்குது, ரெண்டுமே கரெக்டா இருக்குது. ஓகே, மூணுமே கரெக்டா இருக்குது. அதே மாதிரி இந்த வட்டம் வந்து பாத்தீங்கன்னா இங்க மிரர் பக்கத்துல இருக்குன்னா இங்கேயுமே மிரர் பக்கத்துல தான் இருக்க போகுது. ஓகே, எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி இருந்திருக்கும். அந்த மாதிரி இருக்குதா, இதுல இருக்குது. இதுல வந்து இங்க குட்டி வந்துருச்சு. ஓகே, இங்க பெருசு வந்துருச்சு, தப்பா கொடுத்துட்டாங்க. அப்ப இது வந்து தப்பு, இதுவும் வராது. அதுக்கப்புறம் இங்க வந்து பாருங்க ரெண்டுமே பெரிய சர்க்கிள் வந்திருக்கு, ஒன்னு பெருசு ஒன்னு சிறுசு, அப்படிங்கிறப்ப எதுவும் தப்பா இருக்கும். ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம அந்த சர்க்கிளை பார்த்தோம்னா நம்ம டக்குன்னு ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கலாம். இப்போ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ 2 கொஸ்டின் வந்து உங்களுக்கு நான் வந்து ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ஓகே, இதோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டின். ஓகே, இது வந்து நீங்க 1வது கொஸ்டின் எடுத்துக்கோங்க, இது வந்து 2வது கொஸ்டின். ஓகே, ஸோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஸோ இப்போ வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சரை கண்டுபிடிச்சுக்கோங்க. அதே மாதிரி இதையுமே கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுக்குமே என்ன ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறது வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி நம்ம போட்ட வீடியோஸ் எல்லாமே பிளேலிஸ்ட்ல இருக்குது, ஜிகேக்குமே தனியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம், அதுவுமே வந்து நீங்க கண்டினியூஸா பாருங்க. நிறைய பேர் வந்து மேத்ஸ் கொடுங்க, இங்கிலீஷ் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஓகே, நான் கண்டிப்பா கொடுக்குறேன். ஆனா ரீசனிங் ரொம்ப ரொம்ப ஈஸியானது, கண்டிப்பா எல்லாரும் இதுல ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படிங்கலாம் ரீசனிங்கை கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம மேத்ஸ் இங்கிலீஷ் ரெண்டையுமே வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகே, ஸோ அடுத்தடுத்து வீடியோஸ் நான் குயிக்கா கொடுக்கறதுக்கு ட்ரை பண்றேன். நீங்களுமே டக்குன்னு உடனே பாத்துருங்க. ஓகே, ஏன்னா மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் அடிக்கடி வீடியோஸ் வந்து ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா அப்லோட் பண்ண அப்படின்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வராம இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்க சேனலை ஓபன் பண்ணி வீடியோ போட்டிருக்கோமா இல்லையா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. போட்டிருந்தேன் அப்படின்னா நீங்க டக்குன்னு பாத்துருங்க. ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.